தன்னோட பெயரை விளம்பரப்படுத்த முடியாத போதும் டாஸ்மாக் வழக்கு, கிட்னி திருட்டு முறைகேடு வழக்கு, கள்ளச்சாராய வழக்கு, அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு, இப்போ கரூர் கூட்டு நெரிசல் வழக்குன்னு தன்னையும் தன் ஆட்சியையும் காப்பாத்திக்க உச்சநீதிமன்றத்துல பல கோடிகளை செலவு பண்ணி மூத்த வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுற ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி தர்றதுல எவ்வளவு மெத்தனமா இருக்குன்றத நான் பின்னாடி சொல்ல போற வழக்குகளே சாட்சியா இருக்கும். கடந்த 2012 சென்னை சேலையூர்ல தனியார் பள்ளி பேருந்துல இருந்த ஓட்டை வழியா 2ஆம் வகுப்பு மாணவி கீழே விழுந்து பலியான வழக்குல பள்ளி தாளாளர் உட்பட 8 பேரை கைது செஞ்சது அதிமுக அரசு. குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க ஆதாரங்களை திரட்டி வந்த நிலையில் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி அரசின் மெத்தன போக்கால போதிய ஆதாரம் இல்லாம 2023 8 பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. அடுத்து 2013 சென்னையில கூலிப்படையால கொலை செய்யப்பட்ட மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு போயிருந்த அதிமுக அரசு 10 பேரை கைது பண்ணி நீதிமன்றத்துல விசாரணை நடந்ததுல 7 பேருக்கு மரண தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுத்துச்சு. உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டுல திமுக அரசு போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால கடந்த 2024 9 பேரையும் விடுவிச்சது உயர்நீதிமன்றம்.